Hello friends, welcome to Elegant Designer. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சென்டர்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, சோ இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து எப்பயும் போல போனி நீடில் தான் எடுத்திருக்கேன். நம்பர் 10 யூஸ் பண்றேன். நார்மல் ஸ்வீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட்டா எடுத்து நாட் போட்டிருக்கேன். என் நாட் இங்கே போட்டிருக்கேன். டபுள் த்ரெட்டா யூஸ் பண்றேன். இப்போ நான் இந்த சென்டரை ஃபில் பண்றதுக்கு இந்த மாதிரி சைஸஸ்ல வந்து ஸ்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன். ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை ஃபஸ்ட்டு நீடில் அடியிலேருந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரேண்டமாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கணக்கும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து லூப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் இதை ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே இது வந்து முடியெல்லாம் பிடிச்சி இருக்காது. இந்த மாதிரி ஓரளவுக்கு கேப் விட்டு அந்த ஸ்ப்ரிங் வந்து லூப் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஸ்ப்ரிங்கையுமே ஒரே ஈவன் சைஸில் கட் பண்ணணும். இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் ஆனோடனே அதை படுக்கெல்லாம் போடாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடில் கொடுக்குறோன்னா இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கணும் அப்படின்ற எந்த இதுவும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நமக்கு எல்லா டைரெக்ஷன்லையுமே நம்ம வந்து இது வந்து போடலாம். அப்படி போடும்போது அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கேன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ அந்த டைரெக்ஷனில் போடுறேன். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இது எல்லா ஷேப்ஸ்லையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். த்ரெட் வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா இது ஈஸியாக சிக்காயிக்கும் நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை இன்செர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச் போடும்போது நம்ம அதை கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கணும். இந்த இடத்துல அந்த லூப் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாகவும் இருக்க வேணாம்.
இதுக்கு வந்து எண்ணாட் போடுறதுக்கு எப்பயும் போல தான் ஒரு இடத்துல வந்து நீடில் எடுத்துக்கிறேன். அடியில் இருக்கிற த்ரெட்டை பிடிச்சிக்கணும். ஃபுல் த்ரெட்டையும் எடுத்துடாமல் பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சிருக்கிற த்ரெட்டை அடியில் சுற்றி விட்டு ஒரு 2-3 சுற்றி சுற்றிட்டு நீடில் உள்ளே எடுத்துடணும். ஃபுல் த்ரெட்டையும் உள்ளே எடுத்துட்டோம்னா அடியில் நாட் விழுந்துடும். ஸோ இது வந்து ரேண்டமாக ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இதை சுற்றி வந்து ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி வச்சோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சுகர் பீடோ இல்லை ரவுண்ட் பீடோ வச்சா நல்லாயிருக்கும். இப்போ இதை சுற்றி வந்து அவுட்லைனாக வந்து சுகர் பீடு வச்சு நான் ஸ்டிச் போட போகிறேன். இந்த இடத்துல வந்து நான் எப்பயும் போல் துலிப் நம்பர் 23 நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் 2 பீடாக வச்சு ஸ்டிச் போடுறேன். 2 பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். அவுட்லைனாக பீட்ஸை கொஞ்சம் நெருக்கமாக தேவையான அளவுக்கு நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். எப்பயும் போல் ஷார்ப் வச்சுட்டு ஆனால் இங்கில் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல ஷார்ப்பேஜ் வர்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பீடு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்தேன். ஆனால் இது இன்னும் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்தா இன்னும் நல்லா நீட்டாக வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.